ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு 1 கப் மைதாவை சேர்த்துக்கலாம். இது சரியாக 125 கிராம்ங்க. கூடவே 3 ஏலக்காவை சேர்த்து 2 பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து 2 பிஞ்சளவு மஞ்சள் தூளை சேர்த்து கூடவே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கடைசியாக 3/4 கப் தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3/4 கப் வெல்லத்தை சேர்த்து கூடவே 1/4 கப் தண்ணியை சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். கட்டிகள் இல்லாமல் வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து பேனை வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் 10 பொடிச்ச முந்திரியை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் 1 கப் துருவன தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயோடைய ஈரத்தன்மையும் பச்சை வாசனையும் போனதும் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே ஆறட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஊத்தாப்பொடிய பேனை வச்சு பேன் சூடானதும் 1 குழிக்கரண்டி நம்ம பேட்டரை சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஊத்தாப்பம் போல வரீங்க. இது அப்படியே 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்டரும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆனதும் இப்போ ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ண ஷீட்டை வச்சு நம்ம 1 டீஸ்பூன் ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதும் 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே ரெடி ஆனதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான உக்கு ஊத்து கோமாளி ஸ்பெஷலான லவ் லெட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட் தான் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 1 கப் மைதா மாவு வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.